ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு காப்லர் இருந்தாராம், செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு கிங்டமில், ஒரு ராஜ்யத்தில். அந்த மொத்த ராஜ்யத்துக்கே அவர் ஒருத்தர் தான் செருப்பு தைக்கிறவராம். ஸோ அந்த அவரோட டிசைன்ஸ் ஆகட்டும், அவரோட அந்த டிசைன்ஸ்னால் அவர் வடிவமைக்கிறது, அந்த கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ராஜாலேருந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்தமானது. ஸோ எல்லோரும் அவர்கிட்ட தான் போவாங்களாம். அந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அதாவது பெஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஸோ என்னாச்சு, இவர் தனக்குன்னு ஒரு காலணி வச்சுருப்பார் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஓட்டை ஆகிடுச்சான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓட்டை தானே, நம்ம அப்புறமா தைச்சிக்கலாம் நீ இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்திருக்காரு. அந்த செருப்பு வந்து ரொம்ப பிஞ்சு போய் அந்த காலில் அதெல்லாம் குத்தி, அதாவது அந்த காலத்தில் வந்து ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது, ஹைஜீன் இருக்காதுல்ல. ஸோ சேத்து புண்ணு வந்து கால் ரொம்ப கொதன்னு ஆகி அவரால் சுத்தமாக நடக்க முடியாமல் போய் பெட் ரிடன் ஆகிட்டாராம். அதனால என்னாச்சு, அந்த மொத்த ராஜ்யத்துக்கு இருந்த ஒரே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இல்லை. ஸோ எல்லாருமே அதனால் ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னு அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த ராஜா அவரோட மருத்துவரை அனுப்பி இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர் வந்து சரியாயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவரோட தொழிலை தொடங்கினாராம். இந்த கதை ஏன் சொல்கிறீங்க அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். நம்மளை பற்றி கேரே பண்ணுறதில்ல. இந்த ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்ஸ்க்கு, மாமனார் மாமியாருக்கு, இன்னும் வர ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் விழுந்து என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைச்சு போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஒரு நாள் கூட சமைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி தனக்கு தானே கொடுக்க தெரியாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை பார்த்திங்கன்னா, பையனுக்கு அது வேணும், பொண்ணுக்கு இது வேணும், ஒய்ஃப்க்கு இது வாங்கி கொடுக்கலாம், என்னை பெற்றவங்களுக்கு நான் பண்ணுவேன், கூட பிறந்தவங்களுக்கு பண்ணணுன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்குங்கிறத வந்து மறந்து போயிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து ஆசைகளுக்கு மட்டும் இல்லை, அவங்கள பாதுகாத்துருக்கிறதுக்கும் கூட நம்ம இதே தான் பண்ணுறோம். மன அழுத்தங்கள் இருந்தால் இக்னோர் பண்ணுறோம். உடலில் சின்னதாக வந்து நம்ம உடம்பு வந்து இங்கே பாரேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு நம்மளை வார்ன் பண்ணுற சயின்ஸை வந்து நம்ம கேர் பண்ணுறதில்ல. இதில் நானும் அந்த மாதிரி தான். பட் ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், கேண்டில் மாதிரி தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து கடைசியில் அந்த கேண்டில் அழிஞ்சு தான் போகுது இல்லையா. அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நாமளே பாதுகாத்துக்கிறது, கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கப் நிறைய வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பானை நிறைய தண்ணி வச்சுருக்கீங்கன்னா, யாராவது வந்து தாகம் கேட்டால் நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். கடைசியில் அந்த பானையே காலி ஆகிடுச்சின்னா, பானையிலையும் தண்ணி இல்லை, வந்து தாகத்தையும் நம்மளால் தீர்க்க முடியாது. கரெக்டாக? இதுதான் நாம் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செய்து உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, செல்ஃப் கேர், செல்ஃப் லவ். இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை லோவாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா, அவங்கள எதிர்த்து உங்களால் சண்டை போட முடியலன்னா அவங்கள இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நீங்கள் தானே ஜட்ஜ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு. எல்லாரையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மன அழுத்தத்துலேருந்து உங்களால் உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஸோ ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கிறத, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட நாம் தான் வாழணும். இப்போது வீட்லேயே யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால் எவ்வளோ காலம் அவங்கள பார்த்துக்க முடியும்? எல்லாருக்கும் சலிப்பு தட்டிடும் இல்லையா. ஸோ உங்களுக்கும் அதே கதி தானே. ஸோ உங்களை நீங்கள் தானே பார்த்துக்கணும். அதனால் தயவுசெய்து கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.